இன்றைக்கு அநேகர் பயப்படுகிறார்கள். எதிர்காலத்தை குறித்து ஏன் கலங்குகிறார்கள்? எதிர்காலத்தை குறித்து ஏன் திகைக்கிறார்கள் என்று சொன்னால், நடத்தி வந்த ஆண்டவருடைய செய்கைகளை நினைத்து பார்க்க மறந்துவிட்டார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? ஆடுகளை மேய்த்தவன் வனாந்தரங்களில் ஓடுகிற காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் ஒரு மறைந்த வாழ்க்கை, ஒழிக்கப்பட்ட வாழ்க்கை, மறித்து விடுவேன் என்ற ஒரு பயந்த வாழ்க்கை, சுபாவம், பிள்ளைகளால் பாதிக்கப்பட்ட நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த தாவீதுடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் இருக்கிறவராய் நான் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் என்ன செய்விட மாட்டேன், கைவிட மாட்டேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாவீதுடைய விசுவாசம், கர்த்தர் எனக்காக யாவையும், அது எனக்காக என்று சொல்றார். என்னை அதிகமாக இருந்தது. கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லிட்டு போகலாம், தேவன் விடுவிக்கிறவர் என்று சொல்லிட்டு போகலாம். பல வேளையில அநேகர் வாய் திறந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்ல மாட்டார். சொல்லி பாருங்க, தேவன் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் செய்யலாம். ஓட்டத்தை தொடக்கிறவரும் அவர்தான், ஓட்டத்தை முடிக்கிறவரும் அவர்தான். இந்த இடை நடுவிலே என்னை கைவிட்டு போகிறவர் அல்ல. பலமுறை இந்த ஓட்டத்தை விட்டு நான் விலகி இருக்கிறேன். பலமுறை இந்த ஓட்டத்தை விட்டு கிறிஸ்தவர்களாக நாங்கள் எல்லையற்ற காரியங்கள் நிமித்தம் விலகி இருக்கலாம். ஆனால் செய்து முடிக்கிறவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு நிமிஷம் யோசிப்பார், இந்த ஊழியத்தை செய்ய நாங்கள் தகுதியானவர்கள், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க நாங்கள் தகுதியானவர்கள், யோசிச்சு பாருங்க. ஆனால் எங்களை குறித்து எப்பவோ பல வருடங்களுக்கு முன்பலாம் தாயின் கருவில தேவன் எண்ணத்தை நினைத்தாரோ அதை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய நாட்கள் அவர் என்ன செய்வார், சேர்த்தே ஆவார். அதை நீங்க தேவனை விட்டு பிரியப்படாமல் தேவனை விட்டு தூரமாய் போகலாம், பரவாயில்லை, மறுபடியும் எப்பொழுது நீங்க வருவீங்க என்று காத்திருக்கிறவருடைய ஆண்டவர். தேவையற்ற காரியங்களை விடும்படி எங்களை அடிக்கிறவரும் அவர்தான், அடித்ததும் தம்முடைய அன்பினாலே மறுபடியும் எங்களை சேர்க்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவின் நல்ல விடுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபையில் வேண்டும் உள்ளது. நல்ல ஒரு ஆராதனை கூடாக நடந்து கடத்தி சென்றார் ஆவியானவர். எல்லா கன மகிமை யாவும் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். அல்லேலூயா. அதிகமாய் சொல்லப்பட்ட வசனம், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்னீரோடு நன்றி செலுத்துகிறேன். செய்தியும் அதுதான். அல்லேலூயா. இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ஏன் இந்த செய்தி என்னுடைய சிந்தனையில ஆண்டவர் போட்டான்னு தெரிகிறான். இந்த பாடல் கூட நான் பார்த்துக்கூட அதிகமாக அவர் படித்த பாடல், மறுபடியும் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர். இன்றைக்கு அநேகர் பயப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து ஏன் கலங்குகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து ஏன் திகைக்கிறார்கள் என்று சொன்னால், நடத்தி வந்த ஆண்டவருடைய செய்கைகளை நினைத்து பார்க்க மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மையை, கடந்த நாளிலே தேவன் எனக்கு பாராட்டின கிருபையை, கடந்த காலங்களிலே தேவன் எனக்கு காண்பித்த இரக்கத்தை இன்றைக்கு அநேக நேரத்திலே நானும் நீங்களும் மறந்தபடியால் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், முன்னுக்கு நிற்கிற சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம், இனி எப்படி நடக்குமோ என்ற ஒரு பயம். காரணம், நடத்தி வந்த சர்வவல்ல ஆண்டவரை நாம் மறந்து விட்டோம். அல்லேலூயா. அற்புதமாய் அதிசயமாய் எங்களுடைய பிள்ளைகள் அன்றைக்கு ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்ட பொழுது தம்முடைய வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இத்தனையும் கண்ணாலே பார்த்த ஜனம். ஆனால் பிரச்சனை வருகிற பொழுது நடத்தி வந்த ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு பதிலாக சூழ்நிலையை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, இனி எப்படி ஆகுமோ என்று சொல்லி முறுமுறுத்து தேவன் செய்த நன்மைக்கு விரோதமாய் பேசி வாக்கு தத்தத்தின் பூமியை இழந்தது போல நானும் நீங்களும் என்ன செய்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. வாழ்க்கையில எப்பொழுதும் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றியுடையவர்களாய், நன்றியுள்ள இருதயத்தோடு தேவன் எங்களை விடுவித்தவர்களை நினைத்து, அவர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களை நினைத்து நானும் நீங்களும் நன்றியுடையவர்களாய் மாறுகிற பொழுது நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆமென். திருப்பி கொடுங்கள். சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனம்.
சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து விடுங்க. சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர். மறுபடியும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறோம் மாத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதை நான் விசுவாசிக்க வேண்டுமாயிருந்தால், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொன்னால், எதை நான் நினைக்க வேண்டும்? கடந்த காலத்திலே அவர் எனக்காக செய்து முடித்தவற்றை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? நினைக்கிறவர்களாய் மாற. அதான் நடத்தி வந்த பாதைகளை நானும் நீங்களும் மறக்காதவர்களாய் இருக்கிற பொழுது, அதற்கு நன்றியுடையவர்களாய் நானும் நீங்களும் மாறுகிற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே வாயில் எப்படிப்பட்ட வசனம் வரும்? விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு அநேக நேரத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். ஆனா பல முறை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவர் நிச்சயமாக என்னோடு இருக்கிறாரா? இந்த பிரச்சனைக்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும்? சூழ்ந்து நிற்கிற இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்ற பல தரப்பட்ட கேள்விகளோடு இன்றைக்கு நானும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையிலே எல்லாமே சாதகமாக இருந்ததல்ல. தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது விரும்பினது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்ததும் இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணின பிற்பாடு சவுலாலே திரட்டப்படுகிறான். ஒரு ஆடுகளை மேய்த்தவன் வனாந்தரங்களில் ஓடுகிறான். காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் ஒரு மறைந்த வாழ்க்கை, ஒழிக்கப்பட்ட வாழ்க்கை, மறித்து விடுவேன் என்ற ஒரு பயந்த வாழ்க்கை, சுபாவம், பிள்ளைகளால பாதிக்கப்பட்ட நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த தாவீதுடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சூழ்நிலைகளை பார்ப்பதிலும் பாருங்க, தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்களும் பல வேளைகளில் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக, ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போயிருக்கிறோம்? எத்தனை முறை இப்படி நினைத்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு வழியிலே ஏதோ நன்மை செய்திருப்பார், எப்படியோ விடுவித்து இன்றைக்கு நானும் நீங்களும் சுகமாக ஜீவனோடு பலத்தோடு வாழுகிறோம். ஆனால் திரும்பவும் ஒரு போராட்டம் வருகிற பொழுது, திரும்பவும் ஒரு நெருக்கம் வருகிற பொழுது, திரும்பவும் ஒரு தடை வருகிற பொழுது, அன்றைக்கு எகிப்தியரை போல, இஸ்ரவேல், எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல பல முறை கடந்ததை மறந்துவிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து தேவனை தூசிக்கிறோமா, இல்லாட்டி தேவனை எதிர்மறையாக கூடிய எண்ணங்களை சிந்திக்கிறோமா இன்றைக்கு ஒரு விஷயம் நாம் நிதானித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, கர்த்தர், தாவீது வடிவாக சொல்கிறார், கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் அல்ல. என்ன சொல்லி இருக்கிறார்? கர்த்தர் எனக்காக யாவையும். இன்னைக்கு கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்ல முடியும், கர்த்தர் விடுவிக்கிறவர் என்று சொல்ல முடியும், தேவன் ரட்சிக்கிறவர் என்று சொல்ல முடியும், தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்று சொல்ல முடியும். ஆனா தாவீதை போல எனக்காக தேவன் நன்மை செய்வார். என்னை தேவன் விடுவித்தார், என்னை தேவன் தப்புவித்தார், என்னை தேவன் இந்த மரண குழியில் இருந்து, இந்த பாதாள சேற்றில் இருந்து, இந்த விபத்தில் இருந்து, எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை தேவன் தப்புதான் தாவீதுடைய விசுவாசம். கர்த்தர் எனக்கு செய்வார். பல வேளை நாங்க சொல்லுவோம், கர்த்தர் செய்வார், ஆண்டவர் நன்மை செய்வார். ஆனால் தேவன் எனக்கு நல்லவர் என்று பல முறை நாங்க சொல்ல என்ன செய்கிறோம்? தயங்குகிறோம். ஆண்டவர் மற்றவர்களுக்கு தான் செய்கிறார். நல்லவர்களை போல அவங்க இருக்கிறாங்க, அவங்க நல்ல ஆராதிக்கிறாங்க, தேவனை தேடுகிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு செய்கிறார், எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில பல வேளைகளில் நம்மை நாமே குறைத்து மதித்து ஆண்டவர் நன்மை. தாவீது பாருங்க அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக. அவர் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு தேவன். ஆமென். அவர் பர்சனல் காட், எங்களுடைய ஆண்டவர். எத்தனை துன்பம், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள் வந்த பொழுதிலும் சொன்ன தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க நினைத்து பாருங்க. தாவீது சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். இதை நானும் நீங்களும் எங்களுடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார்.
இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார். இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என் குடும்பத்தை தப்புவிப்பார். வந்திருக்கிற இந்த நெருக்கங்கள், இந்த போராட்டங்கள், இந்த உபத்திரவத்தின் காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்ற அறிக்கையை நானும் நீங்களும் செய்கிற பொழுது பரலோகம் அதை என்ன செய்யும்? கனம் பண்ணும். ஆண்டவர் எனக்கு தயவு பாராட்டுவார். ஆண்டவர் எனக்கு பாருங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நல்லா படிக்கும். அவருடைய கிருபையினாலதான் நினைக்கிறோம். அவருடைய தயவை நினைத்து, அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபை இருக்கிறபடியால், கிருபை அழகாக சொன்னார், தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் கொடுத்த அவருடைய தகுதி, ஒரு கிருபை, அவருடைய ஈவு. இந்த கிருபை, அவருடைய கிருபை என்னாலுமே இருக்கிறது. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்டவைகள் மாறினாலும் கிருபை என்ன செய்யாது? மாறாது. அப்படிப்பட்ட கிருபையை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். ஆனால் பல முறை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கை செய்ய என்ன செய்கிறோம்? தயங்குகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அது எப்படிப்பட்ட தயவுகளாய் இருக்கலாம், அதிகாரிகள் மத்தியில் ஒரு தேவையாய் இருக்கலாம், இந்த தேசத்தினுடைய நன்மையாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட தடையாய் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், வார்த்தையின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் இருக்கிறவராய் இருக்கு, நான் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் என்ன செய்விட மாட்டேன், கைவிட மாட்டேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பேர் சொல்லி அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நானும் நீங்கள் என்ன செய்யப்படக்கூடாது? பயந்த சூழ்நிலையில மாறிக்கூட பயப்படக்கூடாது. அநேக நேரத்தில் பயம் வளர்றதுக்கு காரணம், கடந்த காலம் இதுவரை நடத்தின தேவன் செய்த நன்மையை நினைக்க மறந்து விட்டோம். எத்தனை யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்க உயிரோடு இருப்பதை கர்த்தருடைய கிருபை. எத்தனை மரணம், எத்தனை விபத்துக்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை முறை வைத்தியசாலைகள், எவ்வளவு பிரச்சனை. ஒன்று ரெண்டு இல்லை, நீங்க சொல்ல விட்டா பிரச்சனை அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய பிரச்சனைகள். ஆனா ஒன்று தெரியும், எல்லாவற்றிலும் வந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. விடுவித்த தேவன் இன்றைக்கு நடத்துகிறார். இனிமேல் அவர் என்ன செய்வார்? என்னை நடத்துவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்கள் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் தாவீது சொல்லதுபடி எனக்காக ஒரு தனிப்பட்ட தேவன் தனிப்பட்ட முறையில் கிரியை செய்கிறார் என்ற விசுவாசம் உடையவர்களாய் நான் நீங்களும் வாழ வேண்டும். அவர் பொதுவிலே பல நன்மைகளை செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிற தேவன். ரட்சிக்கப்பட்டவன் நல்லா தான் இருக்கிறான், ரட்சிக்கப்படாதவன் அதை விட நல்லா தான் இருக்கிறான். ஆனா நானும் நீங்களும் சிந்தனையில கொண்டிருக்க வேண்டும், தேவன் தனிப்பட்ட முறையில எனக்காக கிரியை செய்கிறார். அது எந்த நபர் மூலமா இருக்கலாம், அது எப்படிப்பட்ட ஒரு தேவையாய் இருக்கலாம். எனக்கு தெரியும், ஆண்டவர் எங்கேயோ எனக்கு சாதகமாக எனக்காக பேசக்கூடிய யாரோ ஒரு நபரை கர்த்தர் எனக்கு எழுதுவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தனிப்பட்ட முறையில் தேவன் எனக்காக கிரியை செய்கிறார் என்ற விசுவாசம் உடையவனாய் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ வேண்டும். எத்தனை தடைகள் வந்து இருக்கலாம். செங்கடலை போல் அன்றைக்கு ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். செங்கடலுக்கு முன்பதாய் முன்னுக்கு செங்கடல், பின்னுக்கு பார்வோனின் சேனை. முன்னுக்கு போக முடியாது, பின்னுக்கு போக முடியாது, பக்கங்களில் போக முடியாத நிலைமை. ஆனா தேவன் செங்கடலை பிளந்து வழி செய்ய அவர் உண்மையில் ஆண்டவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதை தடுத்தாலும் நானும் நீங்களும் கொண்டிருக்க வேண்டும், தேவன் எனக்காக தனிப்பட்ட முறையிலே செயலாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு தேவைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்துக்கு போவோம். யாரோ ஒரு நபர், அவர் ரட்சிக்கப்படாத நபராக தான் இருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய கண்களில் தயவை உண்டு பண்ணி அவர்கள் பேசின விதங்கள் எங்களுக்கு சாட்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ தலைவர்கள் வைத்தியசாலைக்கு போயிருப்போம், எங்களுக்கு அங்க யாருக்கே தெரியாது, அங்க வருகிற வைத்தியர்கள் யாருக்கே தெரியாது. நாங்கள் புற தேசத்தார் இந்த தேசத்திலே வாழ்கிறோம். ஆனா இந்த தேசத்தில நல்ல உயர் நிலையில் இருக்கிற வைத்தியர்கள் கூட எங்களுக்கு சாதகமாக பேச தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் எங்களுடைய கண்களாலே பார்த்திருக்கிறோம். இப்படி நான் சொல்லிக் கொண்டு போகலாம். பாடசாலையா இருக்கலாம், ஒரு பேங்க் தேவையா இருக்கலாம், எந்தப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஒன்றை விசுவாசிங்க, கர்த்தர் தனிப்பட்ட முறையில் எனக்காக செயலாற்றுகிறார். அதான் தாவீதுடைய விசுவாசம், கர்த்தர் எனக்காக யாவை. அது எனக்காக என்ற சொல்தான் என்னை அதிகமாய் இருந்தது. கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லிட்டு போகலாம், தேவன் விடுவிக்கிறவர் என்று சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு பல வேளையில அநேகர் வாய் திறந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்ல மாட்டார்கள்.
ஏன் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யவில்லை? நன்மையை அனுபவிக்காதவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வியாதியிலே இருக்கிறவன் கர்த்தர் எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை தந்தார் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு கடன் பிரச்சனையில இருக்கிறவர், ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறவர், ஒரு நிந்தையில இருக்கிறவர் வாய் திறந்து சொல்ல மாட்டார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய. ஆனால் சொல்லி பாருங்க, தேவன் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் அவர் செயலாற்றுவார். ஆமென். இன்னைக்கு பல வேளைகள் அதனுடைய கண்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. பல வேளைகளில் நாங்கள் யோசிக்கிறோம், ஏதோ தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை தானே செய்து கொண்டு போகிறார். இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டார், அவருடைய நன்மையை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், இருக்க நல்ல வீடு வாசல்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் சாதாரணை போல எங்களுக்கும் செய்கிறதை போல செய்யலாம் என்று நானும் நீங்களும் நினைக்கலாம். அப்படியே எனக்காக செயலாற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. மனிதர்களின் பக்கத்தில் நிற்கிறார்களோ இல்லையோ, நான் நேசித்தவர்கள் எனக்கு அருகில் நிற்கிறார்களோ இல்லையோ, யாரெல்லாம் சூழ்நிலைகள் வருகிற பொழுது என்னோடு நிற்பார்கள் என்று நான் நினைத்தவர்கள் நிற்கிறார்களோ இல்லையோ, ஒன்று மட்டும் தெரியும், எனக்காக செயலாற்றுகிற ஆண்டவர் எனக்கு பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அதான் நன்றி. அதுக்கு பிறகு நான் காண்பிக்கிறேன் பவுல் இந்த வார்த்தையை எப்படி துரிதமாய் சொல்லுகிறார் என்று சொல்லி. பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலே பவுல் எப்படி சொல்லுகிறார்? இதுவரை நடத்தின ஆண்டவர் இப்பொழுதும் நடத்துகிறார், இனியும் நடத்துவார் என்று பவுலுக்கு வைராக்கியம் வந்ததுக்கு காரணம் அந்த நெருக்கமான சூழ்நிலையில பவுலுக்கு பக்கத்துல கர்த்தருடைய தூதன் வந்து நின்ற காரணம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இருக்கிறோம், நல்லது ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஒரு விசுவாசம், ஒரு எண்ணத்தை சிந்தனையில வைத்திருங்க, எனக்காக கர்த்தர் செயலாற்றுகிறார். அதுக்கு யாரும் முகம் தெரியாத ஒரு நபர் சில நேரம் வந்து பேசுவார், அதுக்கு காலம் கடந்துதான் தெரியும் அந்த நபர் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நிகழ்ந்திருக்கு. இப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் இவர் செய்வார், இந்த நபர் செய்வார், அந்த நபர் செய்வார், அவர் செய்வார் என்றவர்கள் எல்லாம் விட்டுட்டு போவார்கள். யாரோ தெரியாத ஒருவர் வந்து எங்களுக்கு அந்த நன்மையை பாராட்டுவார். அதுக்கு காரணம் ஈனக்கானவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்பிக் கொண்டு. இதுதான் அன்றைக்கு எஸ்தர் மொர்தெகாய் அன்றைக்கு ஆமான் அழிக்க நினைத்தான். ஆனா அன்றைக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாது, எஸ்தர் அன்றைக்கு ராஜ அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வரும் என்று ராஜாவுக்கு தெரிந்து பாருங்க, சூழ்நிலையை தலைகளாக கர்த்தர் என்ன செய்து கொண்டார்? மாற்றி கொண்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். முதலாவது, கர்த்தர் எனக்காக தனிப்பட்ட முறையில் செயலாற்றுகிறார் விசுவாசம் இருந்துட்டா தேவன் செய்து முடிக்க வேண்டிய அத்தனையும் முடிப்பார். அநேக நேரத்தில் தேவன் செயலாற்றுகிறார் என்று நாங்கள் நினைக்க முடியாதபடி, தேவன் எனக்காக செயலாற்றி காரியங்களை செய்கிறார் என்று நாம தேவனை விட்டு விடாதபடி நாங்களே என்ன செய்கிறோம்? எங்களுடைய பலத்தினால, எங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களால், எங்களுடைய திறமைகளால் எப்படியாவது இந்த காரியத்தை செய்து முடித்து விட வேண்டும். தேவன் செயலாற்றுவதற்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இடம் கொடுப்பதில்லை. அது எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தாலும் தீர்மானங்கள் எடுத்ததுக்கு பிற்பாடுதான் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன், இதை நீர் என்ன செய்யும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும். பல முறை தேவன் செயலாற்ற கிறிஸ்தவர்களாகி நாங்கள் விடுவதே இல்லை. அது மனிதர்கள் எங்களுக்கு சாதகமா, எங்களுக்கு உடனே இருக்கிற மனிதர்கள் மூலம் அல்லது எங்களுக்கு நல்ல தெரிந்தவர்கள், நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவர்கள், தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அனைவற்றின் மூலமாக பல காரியங்களை தேவன் செயலாற்ற நாம் இடம் கொடுக்கிறது. எங்களால முடியும், ஏன் முடியாது, நாங்களே செய்து விடுவோம் என்று செய்து நினைத்து அதற்கு போய் சிக்குண்டு மாண்டவர்கள் அதிகம் அதிகம் அதிகம். ஆகவே தேவ சமூகத்திலே தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்ற இடம் கொடுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் எனக்காக நிற்பார். ஆமென். சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் அது இரண்டாவது பக்கம். அந்த நேரத்தில் எனக்காக நிற்க வேண்டுமாயிருந்தால் நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையிலே அவர் கிரியை செய்ய இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை, சாதாரண நடைமுறை வாழ்க்கையா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம், அதுங்களுடைய நாளாந்த செயல்பாடுகளாக இருக்கலாம், ஆண்டவரை முதலில் முன்னிலைப்படுத்துங்கள், ஆவியானவரை முன்னிலைப்படுத்துங்கள். என சகலவற்றையும் அறிந்த ஆவியானவர் இன்றைக்கு உலாவுகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவையற்ற காரியங்கள் சில வேளைகளில் மனிதனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. ஆனால் அவற்றின் முடிவு விபரீதம்.
ஆவியானவர் செயலாற்றுகிறார் என்ற ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும். எனக்காக ஒருவர் செயலாற்றுகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் மறந்து போய்விடக்கூடாது. எனக்காக சொல்லுங்க, எனக்காக ஒருவர் செயலாற்றுகிறார். அதை நினைத்து நன்றியுடையவர். ஆண்டவர், நீர் எனக்காக செய்யப்படுறீங்க, எனக்காக நீங்க இருக்கிறீங்க. வருகிற பிரச்சனை குறித்து நான் என்ன செய்யவில்லை, கலங்க போவதில்லை. எப்படியோ சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டாலும், அது எரிகிற அக்கினியா இருந்தாலும் பரவாயில்ல, போடும் மட்டும் பாருங்க. போடுகிற பொழுது கூட அவங்க விசுவாசத்தை விட்டுருக்கலாம். என்னன்னா பிரச்சனை என்ன செய்யாச்சு, முடிஞ்சு தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியல, உங்களுக்காகவும் எனக்காகவும் செயலாற்றுகிறவர் அக்கினி ஜுவாலைக்குள்ள வந்துதான் உங்களை காப்பாற்றுவார் என்று திட்டம் கொண்டது யாருக்குமே தெரியல. ஆகவே பயப்படாதீங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும், எனக்காக செயலாற்றுகிற ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்னதுபடி நானும் நீங்களும் சிந்தனையிலே கொண்டிருப்போம், எண்ணங்களிலே கொண்டிருப்போம், எனக்காக ஒருவர் செயலாற்றுகிறார். மறந்துடாதீங்க, மனிதர்கள் நல்லது, தயவுகள் நல்லது, இரக்கங்கள் நல்லது, விசாரிப்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள் நல்லது, எங்களை ஆற்றுவதற்கு, எங்களை தேற்றுவதற்கு, நாங்கள் துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது எங்களுக்கு தேற்றி பலப்படுத்த, எங்களை மறுபடியும் ஓட வைக்கும் மனிதர்கள் நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதை விட ஒருவர் உங்களுக்காக கிரியை செய்ய உலகம் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிரியை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இடம் கொடுப்பீர்களாய் இருந்தால் நன் தேவையானவற்றை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவன் பாதியிலே அவர் என்ன செய்ய விடுவதில்லை, கைவிடுகிறவர் அல்ல. பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வம் அல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இடை நடுவில் விட்டு விடுகிறவர் அல்ல என்னுடைய ஆண்டவர். ஓட்டத்தை தொடக்கிறவரும் அவர்தான், ஓட்டத்தை முடிக்கிறவரும் அவர்தான். இந்த இடை நடுவிலே என்னை கைவிட்டு போகிறவர் அல்ல. பலமுறை இந்த ஓட்டத்தை விட்டு நான் விலகி இருக்கிறேன். பலமுறை இந்த ஓட்டத்தை விட்டு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தேவையற்ற காரியங்கள் நிமித்தம் விலகி இருக்கலாம். ஆனால் செய்து முடிக்கிறவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். இன்னைக்கு தாவீது நினைத்திருப்பாரா, தாவீதுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்கு தாவீது நினைத்திருப்பாரா, தேவன் சொன்னது எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று நீங்க சொல்லுங்க. தாவீது நினைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சொந்த பிள்ளையாலேயே பிரச்சனை, மாமாவால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, தேசத்தால் அவனுக்கு பிரச்சனை, காடுகள் மலைகள் இப்படி ஓடின தாவீது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? அநேகருடைய எதிர்பார்ப்பு இருந்தது, எப்படியாவது தாவீது என்ன செய்து விடுவான், தாவீது அழைத்துடுவான். அந்த அப்சலோமுடைய காலத்தில் அப்சலோம் மறுபடியும் வந்துடுவான், ராஜ்ஜிய பாரத்தை இழந்துடுவான். தேவன் சொன்னார், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதை இல்லை. கர்த்தர் சொன்ன காரியம் அத்தனையும் தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், நிறைவேற்றினார். ஒன்றாய் நிறைவேற்றினார். முதலாவது விசுவாசம் எனக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும், தேவன் எனக்காக கிரியை செய்கிறார். இரண்டாவது, என்னை குறித்து சொல்லப்பட்ட அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு இந்த நன்மை கிடைக்கலையே, ஐயோ எனக்கு இந்த காரியம் வாய்க்கவில்லையே, எனக்கு இந்த மனுஷர்கள் மத்தியில தயவு கிடைக்கலையே, பயப்படாதீங்க. எதிர்ப்புகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் செய்ய வேண்டிய அத்தனையும் உங்களுடைய காலத்தில் தேவன் செய்தியாவார். அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வந்தால் நானும் நீங்களும் சொல்லலாம், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது. இதைத்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த அறிக்கை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டிய அத்தனையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை தலைகீழ என்னென்னாலும் நடக்கட்டும் என்று இல்லை, சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் செய்தியாகும். அதான் எங்களுடைய விசுவாசமா இருக்க வேண்டும். எப்படியாவது நடக்கட்டும். எது நடக்கிறதோ அது ஒரு இது, எது நடக்கிறதோ அது, எது நடக்க இருக்கிறதோ அதெல்லாம் அங்க. ஆனா இங்க வாக்கு தத்தத்தின்படி தேவன் சொன்ன அத்தனை என்னுடைய வாழ்க்கையை செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் போய் சொல்லணும்,
நல்ல பாடல். என்ன பாட்டது? என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுகிறான். நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு காரியம். மறவாமல் எங்களை நினைத்தாண்டவர். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க எல்லாம் இந்த இடத்துல நிக்கிறீங்கன்னா நாங்க எல்லாம் நிக்க தகுதியானவர். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த ஊழியத்தை செய்ய நாங்க தகுதியானவர்களா? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க நாங்க தகுதியானவர்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா எங்களை குறித்து எப்பவோ பல வருடங்களுக்கு முன்பதாக தாயின் கருவில தேவன் எண்ணத்தை நினைத்தாரோ அதை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடிப்பார். அதை நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் மறுபடியுமாய் இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய ரக்கில் அவர் என்ன செய்வார்? சேர்த்தே ஆவார். அதை நீங்க தேவனை விட்டு பிரியப்படாமல் தேவனை விட்டு தூரமாய் போகலாம், பரவாயில்லை, மறுபடியும் எப்பொழுது நீங்க வருவீங்க என்று காத்திருக்கிறவருடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவையற்ற காரியங்களை விடும்படி எங்களை அடிக்கிறவரும் அவர்தான், அடித்ததும் தம்முடைய அன்பினாலே மறுபடியும் எங்களை சேர்க்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. என்னை கொண்டு சேவன் எங்களுடைய வாழ்க்கையில அத்தனை யாவையும் செய்து முடிக்க வேண்டுமாயிருந்தால் அவருடைய கரத்துக்குள்ள அவருடைய அந்த சரியான இலக்கில நானும் நீங்களும் வந்து நிற்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை என்ன செய்வான்? செய்து முடிப்பான். இடை நடுவில் விடவே மாட்டான். மனிதர்கள் தொடங்குற காரியம் இவன் நாங்க ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கிட்டு எங்களுடைய முடியாமை, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய ஏழாமையினால இடையில விட, ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அதை என்ன செய்ய விட மாட்டார், விட மாட்டார். ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆவியானவர் கிரியை செய்ய எனக்கு ஒரு ஆவியானவர் உண்டு என்ற விசுவாசம் எனக்குள்ள இருந்தால், உங்களுக்குள்ள இருந்தால் அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க வேண்டிய அத்தனையும் செய்வார். ஆகவே பயப்படாதீங்க. இந்த வார்த்தையும் படிப்பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லிவிட்டேன், கிருபை. இன்னைக்கு அவருடைய கிருபை மாறாது. அவருடைய கிருபையினாலதான் நானும் நீங்கள் நிற்கிறோம். அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. எல்லா மனுஷனுக்கும் வித்தியாசமானவர் அல்ல. ஆமென். நல்லவர்கள் தீயவர்கள் இல்லை. அவருடைய இரக்கமுடைய கிருபையின் காலத்துல வாழ்கிறோம். கிருபையாக இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் தேவனோடு இருக்கிற பொழுது அவருடைய கிருபையை தேவன் இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? காண்பிப்பார். ஆகவே மனிதர்கள் தயவு தற்காலிகமானது, ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்யாது? மாறாது. மறந்துறாங்க. மனிதர்களை விட தேவன் தம்முடைய கிருபை, அதான் தேவன் அந்த கிருபை இருக்கிறபடியால் என்னை கொண்டு செய்ய வேண்டிய அத்தனையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அடுத்தது, நாம் அவருடைய கரத்தின் படைப்புகள். அதான் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருக்கிறார், விட்டு விடாதீங்க. forsake not the works of thine own hands. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கப்பா, எங்களை நீங்க தள்ளி விட்டுறாதீங்க. தம்முடைய சாயலின் படியும் தம்முடைய ரூபத்தின் படியும் தான் கர்த்தர் என்ன செய்தார்? எங்களை படைத்தார். ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார். நீங்கள் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். செய்ய வேண்டிய அத்தனையும் கர்த்தர் எனக்காக செய்வார். என்னை படைத்தது ஆண்டவர். ஒரு மனுஷன் தாயின் கருவில தான் நான் உண்டானேன். மாம்சீகமான தகப்பன் தாய்க்கு தான் பிறந்தேன். ஆனா எனக்கு தெரியும், என்னை உண்டாக்கினது, உருவாக்கினது, தாயின் கருவில என்னை பேர் சொல்லி அழைத்தது என் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏற்காலம் கொண்டும் அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பார். அவர் செய்ய வேண்டிய அத்தனை இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நானும் நீங்கள் உடைய வாழ்க்கையில் அறிக்கை பண்ணினார், நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் செய்வார்? ஒரே ஒரு அதிகாரத்தை மாத்திரம் வாசித்து ஒரு கொஞ்ச காரியங்களை நான் முடித்துக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா?
எல்லாரும் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போமா? அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எத்தனை காலங்களை பவுல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுகிறார்? 3 காலங்கள். இப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து கர்த்தர் எங்களை என்ன செய்தார்? தப்புவித்தார். கடந்த காலத்தை மென்ஷன் பண்ணுகிறார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், நிகழ்காலம். இனிமேல் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி. இந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை மரணங்கள், ஆரம்பத்திலே சொன்னது போல எத்தனை மரணங்கள் எங்களுடைய ஆத்துமாவை பிடிக்க எங்களை சத்துரு பல வலைகளை விரித்திருக்கலாம், பல கண்ணிகளை வைத்திருக்கலாம், எங்களை அழித்து போட, எங்களை நிர்மூலமாக்க, எங்களை இல்லாது ஒழிக்க. ஆனா தேவன் எங்களை தப்புவித்தார். கடந்த காலத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் விழுந்திருக்க வேண்டிய இடங்கள் அதிகம், ஆனால் நாங்கள் உடைந்த நேரங்கள் அதிகம். ஆனால் தேவன் அத்தனையிலும் எங்களை என்ன செய்தார்? தப்புவித்தார். இதுவரை நடத்தினவர் சர்வ வல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இதான் பவுல் சொல்றார். பவுல் மரிக்க வேண்டியவர்கள் ரோமாபுரிலிருந்து கொண்டு போகிற பொழுது அந்த புயல் காற்று, அந்த சம்பவத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். புயல் காற்றினால கப்பல் அடிபட்டு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றவர்களாய் பிரயாணத்திலே போகிறார்கள். பவுல் கைதியாக சென்ற சந்தர்ப்பம் என்ன? ரோமாபுரி பவுல் கைதியாக போகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் புயலினால் அட்டிப்பட்டு எல்லாருமே மறைத்து தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கர்த்தருடைய தூதர் பவுலுக்கு ராத்திரியில வந்து நின்று, பவுலை நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி பவுலை திட்டப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பவுல் கப்பலோடு சென்ற அத்தனை பேரையும் பவுல் திட்டப்படுத்துகிறார். சொல்லுகிறார், பொருட்கள் சேதமே அல்லாமல் உயிர் சேதங்கள் ஒன்றுமே வராது. இதான் ஒரு தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு வேண்டும். அநேக நேரத்தில் இப்படி போராட்டம், இப்படி புயல், இப்படி பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் சோர்ந்து விடுகிறோம். என்றால் நடத்தி வந்த ஆண்டவரை, தப்புவித்த ஆண்டவரை மறந்து விடுகிறோம். சொல்லுகிறார், தப்புவித்த தேவன். யோசேப்புடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை, வேதாகமத்தில் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அவர்கள் தேவன் மறுபடியும் அவர்கள் எழும்புவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. அவமானம், நிந்தை, கிடங்கு, விற்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு அடிமைகளாய் போன இடங்கள். ஆனால் தேவன் அத்தனை சூழ்நிலைகளும் அவர்களை என்ன செய்தார்? தப்புவித்தார். இதுதான் நானும் நீங்களும் இன்றைக்கு ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படிப்பட்ட தீமையாக இருந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது வாழ்க்கையில ஒருவேளை தீமை போல இருக்கலாம். அவருடைய தீர்மானத்தின்படி வார்த்தை சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் செய்வார். எங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? தீமையை போல இருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு நடந்தது எல்லாம் தீமைதான் அவனுடைய பார்வையில. ஆனா கர்த்தர் அவளவற்றையும் அனுபவித்தது அந்த எகிப்தினுடைய அதிபதியாய், எகிப்தினுடைய மந்திரியாய் அவனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே எல்லாம் நன்மைக்குத்தான் கர்த்தருடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார். ஏனென்றால் எனக்காக செயலாற்றுகிற ஒருவர் என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வராது, வந்துட்டு சொன்னா கர்த்தர் பல காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. இன்னைக்கு அநேக சாட்சிகள் இப்ப கூட இது இருக்கிற எல்லாரையும் கிட்ட கடந்த கால சாட்சி கூட இந்த சாட்சி எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சி வர வாய்ப்பே இல்லை. ஆனா அடுத்த நாள் அமெரிக்கா கர்த்தர் எங்களுக்காக செயலாற்ற ஒருவர் இருக்கிறார். எந்த மனுஷர்கள் போய் பேசக்கூட முடியாத சூழ்நிலை, எந்த மனுஷரும் தயவுக்காக போய் நிற்க முடியாத சூழ்நிலை, அவர்கள் இந்த தேசத்தில் இருப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாத சூழ்நிலை. ஆனா ஒருவர் எங்களுக்காக செயலாற்றுகிறார். அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் எங்களுடைய யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகவே கடந்த காலத்தை நானும் நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது? தப்புவித்தார். பாருங்க, பவுல் வல்லகாக சொல்லுகிறார், அவர் என்ன செய்தார்? இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்பொழுதும் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். கடந்த நாள் செய்தது மட்டுமல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவன். அவர் கடந்த காலத்துல நன்மை செய்தங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல.
இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார். இன்றைக்கு வேலை செய்கிற இடங்களில் கர்த்தர் தயவு பாராட்டுகிறார். இன்றைக்கும் நான் வாகனத்தில் போகிற பொழுது கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தை தம்முடைய இரத்தத்தால் மூடி மறைக்கிறார். இன்றைக்கும் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு பல வழிகளிலே போராடுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கும் என்னையும் உங்களை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தப்புவித்தவர் மாத்திரமல்ல, தப்புவித்துக் கொண்டு இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் எஸ்தர் என்ற சம்பவத்தை நான் ஓடி சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறேன். அந்த வந்த நோக்கமே அதில் சொல்லப்பட்ட வசனம், இந்த நேரத்துக்காகவே நீ என்ன செய்கிறாய்? மொர்தெகாய் சொல்லுகிறார் எஸ்தருக்கு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்காத, இதற்காகத்தான் கர்த்தர் உன்னை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார். எங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த சபையில ஒன்று சேர்த்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எங்களை எல்லாம் இந்த நாளிலே ஆராதிக்க தேவன் கூட்டி கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏனென்றால் இந்த நேரத்தில தேவன் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். மறந்து விடக்கூடாது. கடந்த நாள் மட்டும்தான் தேவன் செய்தவர் இல்லை, தப்புவித்தவர், தப்புவிக்கிறார். இனிமேலும் அவர் என்ன செய்வார்? இனிமேலும் எங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். வழி தெரியாத நேரம், என்ன செய்கிறதுனே ஒரு காலம், எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற சர்வ வல்ல தேவன் எங்களோடு இருக்கிறார். நானும் நீங்கள் எதிர்காலத்தை விடுவோம், எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், எதிர்காலத்தில் நான் அடைய போற வாக்கு தத்துவத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அநேக நேரத்துல ஏன் ஆண்டவர் கைவிட மாட்டார்? ஒரு 2-3 காரியங்களை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஏன் எங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்? சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார்? நாம நல்லவர்கள் என்றபடியாலா? இல்லாட்டி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்பதற்காக வேண்டியா? இல்லாட்டி தேவனை நாங்கள் அனுதினமும் தேவ சமூகத்துக்கு போய் தேடுகிறோம் என்பதற்காக வேண்டியா? இல்லாவிட்டால் எங்களுடைய நற்கிரிகள் நிமித்தமாய், எதை நிமித்தமாய் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்ல? இல்லாட்டி எல்லாரும் சொல்லுகிறார்கள், வேதாகமத்தில் வசனம் இருக்கின்ற இதில் சொல்கிறோமா? எதன் அடிப்படையில் சொல்கிறோம் தேவன் என்னை கைவிட மாட்டார்? இன்னைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், பிரச்சனைகள் வருகிற பொழுது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் உண்மையாகவே ஆண்டவர் வந்து சூழ்நிலை உங்களை விடுவித்திருப்பார், காப்பாற்றி இருப்பார். காரணம் என்ன? அவர் எங்களை தெரிந்து கொண்டார். நல்லது, தேவன் எங்களை தெரிந்து கொண்டது, எங்களை அழைத்தது எல்லாமே ஒரு வாக்கு தத்துவத்தோடு தொடர்புடைய காரியம், ஒரு வார்த்தையோடு தான் ஆண்டவர். அன்றைக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்னார், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து தான் ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார்? அழைத்தார். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு பின்னால தேவன் உங்களுக்காக எனக்காக கொடுத்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் மாற்றம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறாது. மாறாதது ஒன்றே ஒன்றே, தேவனுடைய வார்த்தை மாத்திரம். அந்த வார்த்தையினால்தான் எனக்கு தெரியும் நிச்சயமாக நான் அடைய வேண்டிய காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதான் தாவீதுக்கு நான் போய் சொல்லணும், சொன்னதை நான் அவனுக்கு கட்டாயம் என்ன செய்ய, அவர்கிட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தாவீதுக்கு என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். அவருடைய சந்ததியில ஒருவன், அவருடைய சந்ததியில என்ன செய்வான்? சிங்காசனத்திலே அந்த சம்பவத்துக்கு போன நேரம் இல்லை, ஒருவனை கூட கர்த்தருக்கு காப்பாற்றி அழிக்க நினைத்தார்கள். ஆலயத்திலே அந்த பிள்ளையை காப்பாற்றி ராஜாவாக ஆண்டவர் உயர்த்துகிறார். காரணம் என்னன்னா, தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். தாவீது பாவம் செய்யவில்லையா? தாவீது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கவில்லையா? தாவீது ஆவியானவருக்கு விரோதமான, தேவன் விரும்பாத காரியங்களை தாவீது செய்யவில்லையா? மரணம் செய்யவில்லையா? விபச்சாரம் செய்யவில்லையா? கொலை செய்யவில்லையா? எத்தனை பெரிய பாவத்தை செய்தாலும் காரணம் தாவீதுக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், பொய் உரையாத தேவன். சொன்னதுதான். ஹல்லேலூயா. நான் உனக்கு இப்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னதுதான். ஆகவே எனக்காக உங்களுக்காக தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடிங்க. என்ன கர்த்தர் எனக்காக சொன்னார், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் மட்டும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் விட்டு போகலாம், நான் ஆண்டவரை மறந்து போகலாம், நான் ஆண்டவரை தூசிக்கலாம், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை செய்யலாம். காத்திருந்து மறுபடியுமாய் என்னை எடுத்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஆகவே நானும் நீங்களும் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட நிலைமையானாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு பிசாசு பல முறைகளில பல வழிகளில் எங்களை அழித்து போட நினைக்கலாம். எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். அது எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் எனக்கு தெரியும் கர்த்தர் அவற்றை நன்மையாய் மாற்றுவார். ஆமென். என்று அவர் எங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்த அறிவுகளுக்கு தெரியும். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ள தேவனை தான் நாம் நீங்களும் ஆராதிக்கிறோம். எனக்கு சொன்னதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அந்த விசுவாசம், இந்த வார்த்தையின்படி எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய அழைப்பு வார்த்தையின்படி. ஏதோ ஆண்டவர் இப்படி செய்வன் அப்படி செய்வன் என்று சொல்லி கூப்பிடுது. இந்த வார்த்தையின்படி உனக்கு செய்வன் தான் தேவன் அழைத்தார். பேதுருவை சொன்னார், நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு வா, மனுஷரை பிடிக்கிறவனாகுவேன். சொன்ன வார்த்தையின்படி முதலாவது பிரசங்கத்திலே 3000, இரண்டாவது பிரசங்கத்தில் 5000. காரணம், அந்த வார்த்தையை நம்பி போனான். பேதுரு மறுதளிக்கவில்லையா? பேதுரு ஆண்டவரை தெரியாத சத்தியம் பண்ணவில்லையா? பேதுரு ஆண்டவரை விட்டு மறுபடியும் விட்டு வந்த தொழிலுக்கு போகவில்லையா? பேதுரு தான் போனாலும் பரவாயில்ல, மற்றவர்களை வழி விலகி போக பண்ணவில்லையா? இத்தனை வல்லமை, இத்தனை அபிஷேகம், இத்தனை கிருபைகள், இத்தனை தாளந்துகள் பயன்படுத்தப்பட்ட பேதுரு விடவில்லையா? தேவனுடைய காரியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் பூமிக்கு ஏற்றவற்றை சிந்திக்கவில்லையா பேதுரு? இப்படிப்பட்ட பேதுருவுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாராக இருந்தார். ஏன் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் விடுவார்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளால் தேவ சமூகத்திலே இருக்கிற நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு மறுபடியும் தேடி போய் தம்முடைய அன்பையும் தம்முடைய இரக்கத்தையும் தம்முடைய தயவையும் காண்பித்து மறுபடியும் தம்முடைய ராஜ்யத்தில் நிலைநிறுத்தி மீன்களை பிடிக்கிற உன்னை மனிதனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் செய்தார். முதலாவது பிரசங்கத்திலே கர்த்தர் செய்தார். நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நாம் நல்லவர்கள் அல்ல, ஆனால் அதற்காக வேண்டிய பிள்ளையை நாம் செய்து கொண்டிருப்பவர்களும் அல்ல. ஹல்லேலூயா. மனிதர்கள் தவறுவது வளமை, மனிதர்கள் விழுகிறது உண்மை. ஆனாலும் மறுபடி அந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு நானும் நீங்களும் அழைக்கப்படவில்லை. விழுந்தவர்கள் மறுபடியும் எழுந்து, சோர்ந்து போனவர்கள் மறுபடியும் தைரியப்பட்டு, அவருடைய இலக்கின் ஓட்டத்தில் இல்லாதவர்கள் மறுபடியும் அந்த இலக்கின் ஓட்டத்துக்குள்ளே வருகிற பொழுது உங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிறைவேற்றியாவார். ஹல்லேலூயா. என்ற பேதுரு அவர் பெரிய நீதி உள்ள மனுஷனும் அல்ல, நன்மை செய்கிறவரும் அல்ல, பரிசுத்தமானவனும் அல்ல. ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து சொன்ன காரியத்தை செய்வாராய் இருந்தார். நானும் நீங்களும் அவருடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள், விசுவாசித்தவர்கள். ஆமென். எனக்காக செயலாற்றுகிறதுக்கு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. என்னை அவர் அடிப்பார், நான் பிள்ளையாக காரியங்களை செய்கிற பொழுது எனக்கு அடிப்பார், என்னை தண்டிப்பார். எனக்கு தெரியும் இத்தனை செய்தாலும் அவர் என்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காரணியம் பெரியது. ஆகவே நானும் நீங்களும் நடத்தி வந்த தேவனை மறந்து விடாதபடி, இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் எங்களை நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம், அவருடைய வார்த்தையில் ஒரு நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்குமா இருந்தால், தாவீதை போல இந்த 138வது சங்கீதம் 8வது வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில அனைதினமும் அறிக்கை செய்வோம். ஆமென். கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பாங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, நெருக்கங்களை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்த்திருந்தா நாங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர்கள். ஒன்று தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு ஏற்பட்ட
தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ. பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் வானம் திறந்த இடம். எங்கே நீர் தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடு, எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றீ, பலுகி பெருகுவாயன்றி. ஜாதிகள் உன்னிலிருந்து எழும், ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஏல் பெத்தேல் ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும்.